கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார். இயேசு தேடுங்கள் கிடைக்கும் என்றார். நான் பாடுறது கொஞ்சம் சுமாராக இருக்குது, ஆனால் பாட்டு சூப்பர் பாட்டு. இது ஓல்டு கிளாசிக்ஸ். அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த பாட்டு கேட்கும் போதே நமக்குள்ளே ஒரு அனாயிண்டிங் இருக்கும். ஆர்கெஸ்ட்ரேஷன்லாம் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஆனால் பாட்டோட வரிகளும் சரி, பாட்டோட அந்த அவங்க பாடின விதம் அவ்வளோ ஒரு நல்லாயிருக்கும். எனக்கு ஓல்ட் சாங்ஸில் நிறைய பாடல்கள் பிடிக்கும். உதாரணத்துக்கு எல்லாம் இயேசுவே, எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மிகும் இவ்வுலகில், அந்த பாட்டு சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் அது எல்லாமே இயேசுவே. எங்கள் அப்பா கூட 80s அந்த பாட்டு அவர் எல்லாமே இயேசுவேன்னு ஒரு பாட்டு ரெக்கார்ட் பண்ணார் ஏசப்பாக்காக. எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே. அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல்களில் நிறைய பாடல்கள் இருக்குது. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம், இந்த மாதிரி சாங்ஸ்லாம் கேட்கும்போது நம்மளுக்கு மனசுக்குள்ளே அவ்வளோ ஒரு ரம்யமாக இருக்கும். எங்கள் அம்மா ஏசப்பாவை ஏற்றுக்கிட்ட ஆரம்பத்தில் இந்த பாட்டு பாடிட்டே இருப்பாங்க. நானும் கேட்பேன், என்ன இந்த பாட்டு, பழைய ஜிக்கி அம்மாவோட பாட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்வாங்க. புது பாடல்கள் நல்லா இல்லைன்னு நான் சொல்ல வரல. புது பாடல்கள் நிறைய நல்ல நல்ல பாடலாக இருந்தது. ஃப்ரெட்டி ஜோசஃபோட சாங்ஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நிறைய சாங்ஸ், நல்ல சாங்ஸ்லாம் இருக்குது. இன்றைக்கி கூட நிறைய நல்ல சாங்ஸ்லாம் இருக்குது. இன்றைக்கி பாடுறவங்க நல்ல சாங்ஸ்லாம் பாடலன்னு சொல்ல வரல. பட்டு சில ஓனாயிங்க பண்ணுற வேலை, சில கச்சமுச்சான்னு ஏதோ பாட்டு போட்டு லைட்டை போட்டுலாம் பண்ணுறது கொஞ்சம் என்னென்னா, நான் அந்த மாதிரி மியூசிக்கில் நிறைய ஜானர்ஸ் இருக்குது. ஓகேவா, சிம்பிள் இருக்குது, அது ஒவ்வொரு ஜானர் இருக்குது. ஸோ ஒருத்தருக்கு ஒவ்வொரு மாதிரி பாடல்கள் பிடிக்கும். ஆரம்ப காலத்தில் நான், சஞ்சீவ், அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு தேவ்லாம் சேர்ந்து நாங்கள் நிறைய சாங்ஸ் ஏசப்பாக்கா ரெக்கார்ட் பண்ண சாங்ஸில் நாங்கள் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இஸ்ரவேலின் ராஜா, இஸ்ரவேலின் ராஜா, மகிமையின் ராஜா, அந்த சாங்லாம் நாங்கள் வீடியோவே பண்ணியிருக்கோம். நான் சொல்கிறது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ நல்ல நல்ல சாங்ஸாக இருக்குது. ஸோ நான் சாங்ஸில் மெலடி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும்னு சொல்ல வரல. சாங்ஸில் இருக்க எல்லா பேட்டர்ன்லையும் இருக்கலாம். அது 6/8 இருக்கலாம், அது 2/4 இருக்கலாம், அது ரிதம், அது எப்படி வேணால் இருக்கலாம். பட் கேட்கும் போது நல்லா இருக்கணும். கானா பாடல்கள்லாம் அவ்வளோ நல்லாயிருக்கும். கானா பாடல்களில் சில சாங்ஸ் ரொம்ப அழகாக இருக்கும். நீ என்று நான் சூப்பராக இருக்கும் அந்த பாட்டு. நான் எப்போதும் ஹெட்ஃபோனில் வச்சு கேட்டுகிட்டே இருப்பேன். அந்த மாதிரி பாடல் நிறைய இருக்குது. நிறைய சாங்ஸு நம்ம ஆரம்ப காலத்தில் இங்கிலீஷ் சாங்ஸை அப்படியே இங்கே ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாங்க. அப்படியே மாறி இருக்கும். ஏகப்பட்ட பாடல்கள். இப்போ நிறைய பாடல்கள் இங்கேயே இருக்குது. பட் பழைய பாடல்கள்லாம் பார்த்திங்கன்னா அதோட ஹிம்ஸ், அதோட டியூன்ஸு, அதோட லிரிக்ஸ்லாம் இங்கிலீஷில் இருக்கும். இங்கிலீஷ்லேருந்து தான் அதுக்கப்புறம் தமிழ், கன்னடம், மலையாளம், தெலுங்கு எல்லா லாங்குவேஜஸ்லும் அது டிரான்ஸ்லேட்டாக இருக்குது. அப்படி நிறையா பாடல்கள் பார்த்துருக்கேன். ஒரு தங்கச்சி வெறும் ஒரு டேப் வச்சு, ஒரு தங்கச்சி ஒரு கிராமத்தில் மலைவாழ் மக்கள் இருக்கிற ஒரு தங்கச்சி டேப்லேயே பாட்டு பாடும். அந்த பாட்டு சூப்பராக இருக்கும். ஒரு வயசான பாட்டி, அந்த அம்மா புடவை கூட கிழிஞ்சு போயிருக்கும், அப்படியே ஒரு தெலுங்கு பாட்டு பாடிட்டு இருப்பாங்க. அந்த பாட்டெலாம் கேட்கும்போது அவ்வளோ இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் இல்லாமல் அப்படியே நார்மலாக பாடுவாங்க. அவ்வளோ நல்லாயிருக்கும். சில சாங்ஸ் அப்படி சினிமா சாங்கை அப்படியே காப்பி அடித்து ரிப்ளிக்காவாக பண்ணுற சாங்ஸ் மட்டும் இரிட்டேட்டிங்காக இருக்கும். அதனால் நம்ம எல்லா புது பாடலும் கெட்டாத நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. சில கச்சமுச்சா வேலை பண்ணுறாங்க, சில பேர் கச்சமுச்சா வேலைலாம் பண்ணிகிட்டு இருக்கிறானுங்க. அவனுங்களை பற்றி நம்ம பேசி வேஸ்ட் பண்ண டைமை. எனக்கு இன்னொரு பாட்டு ரொம்ப 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 பிடிச்ச பாட்டு. அந்த பாட்டோட லைன் நான் சொல்கிறேன். அந்த பாட்டை நான் எழுதி வச்சுருக்கிறேன். எனக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். நான் சொல்கிறேன் பாருங்கள். இயேசுவின் பின்னே போக நான் துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக நான் துணிந்தேன், பின்னோக்கே நான் உலகம் என் பின்னே சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னே சிலுவை என் முன்னே, பின்னோக்கே நான்
ரொம்ப நல்ல பாட்டு. இந்த பாட்டு எல்லா லாங்குவேஜஸ்லையும் இருக்குது. இந்த பாட்டு வந்து ஹிந்தியில் இருக்குது, மலையாளத்தில் இருக்குது, தெலுங்கில் இருக்குது, ஆல் சவுத் இந்தியன் லாங்குவேஜஸ், நார்த் இந்தியன் லாங்குவேஜஸ் எல்லாமே இருக்குது. இந்த பாட்டு இயேசுவின் பின்னே போக நான் துணிந்தேன், உலகம் என் பின்னே சிலுவை என் முன்னே. இந்த சாங் வந்து நான் கூட நினச்சேன் இந்த சாங் வந்து ஓகே ரொம்ப பழைய பாட்டாக தான் இருக்குது. இந்த பாட்டு வந்து இங்கிலீஷ்லேயும் இருக்குது. இந்த பாட்டு இங்கிலீஷில் வந்து இதோட ஒரிஜினல் வந்து இங்கிலீஷில் இருக்குது. இந்த இங்கிலீஷோட சாங்ஸ் தான் ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு நான் வந்து ரொம்ப ரொம்ப நாளாக தான் நினச்சிட்டு இருந்தேன். ஓகே இந்த பாட்டோட ஆரிஜின் வந்து இங்கிலீஷ்லேருந்து தான் இங்கே வந்திருக்குன்னு. அதுக்கப்புறம் தான் ஒரு உண்மை தெரிஞ்சுது. அந்த உண்மை என்னன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. No turning back, no turning back. இயேசுவின் பின்னே போக நான் துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக நான் துணிந்தேன், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். The world behind me, the cross before me. The world behind me, the cross before me. No turning back, no turning back. சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னே, உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னே, பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். ஸோ இந்த பாட்டு எப்படின்னா இங்கிலீஷ்லேருந்து தமிழில் வந்துச்சா, தமிழ்லேருந்து இங்கிலீஷில் வந்துச்சா அப்படின்னு நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன். இந்த பாடல் வந்து வெஸ்டர்ன் சாங், இது வெஸ்டர்ன் கண்ட்ரி சாங்னால வெஸ்டர்ன் ஒரு ஆர்கெஸ்ட்ரேஷனு எல்லாமே அங்கே இருக்குது. ஸோ கன்ஃபார்மாக இந்த பாட்டு வந்து ஆரம்ப காலத்தில் மிஷினரிஸ்னால் வரும்போது அந்த ஊர் அது ஃபாரினில் எங்கேயோ பிரிட்டனோ இல்லைன்னா அமெரிக்காவோ ஜெர்மனி எங்கே சம்வேர் அங்கேருந்து தான் வந்திருக்கோம். அதை வந்து நம்ம இங்கே ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும் போது தான் நான் ஒரு வீடியோவை பார்த்தேன். அந்த வீடியோ எனக்கு ரொம்ப டச்சிங்காக இருந்தது. அந்த வீடியோவில் பார்க்கும்போது தான் எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சது. திஸ் சாங் இஸ் பிலீவ் டு பி, இது வந்து உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். இந்த பாட்டோட ஆரிஜின், இந்த பாட்டு எங்கே இருந்து வந்ததுன்னு கேட்டிங்கன்னா இந்தியாவிலேருந்து. இந்தியாவிலையும் எங்கேருந்து வந்ததுனிங்கன்னா ஆசாம்லேருந்து. ஆசாம்லேருந்து எங்கேருந்து வந்ததுங்கன்னா இப்படி நம்ம சொல்லிகிட்டே போகலாம். ஸோ இது வந்து இந்த வீடியோ நான் ஏன் ஷேர் பண்ணுறேன்னா, என்ன பிரதர் நீங்கள் யூடியூப்பில் ஏதோ பார்த்துட்டு சொல்கிறீங்களா? இல்லை, நான் வந்து நிறைய பார்த்து கொஞ்சம்லாம் படித்து கொஞ்சம் தெரிஞ்சிட்டதுக்கப்புறம் இந்த வீடியோ பண்ணுறேன். ஸோ நம்ம வழக்கமாக எல்லா சாங்ஸும் வந்து அங்கேருந்து தான் வருதுன்னு நினைக்கும் போது இந்த பர்டிகுலர் சாங் ரொம்ப ஃபேமஸ் சாங், ரொம்ப ஒரு நல்ல சாங்கு. இந்த சாங் நம்ம ஊர்லேருந்து தான் வந்ததுன்னு நினைக்கும் போது ஒரு விஷயம் மட்டும் தான் தெரிஞ்சது எனக்கு. இயேசுவுக்கு வெஸ்டர்ன், நார்தர்ன், ஈஸ்டர்ன், இந்த இல்லை சதர்ன் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஃபுல் உலகமே அவரது தான், ஃபுல் உலகமே அவரது. நம்ம தான் வந்து இது வெள்ளைக்காரனோட மதம், இது வந்து இவங்களோட மதம், இது வந்து நாடாருங்களோட மதம், இது வந்து தலித்தோட மதம், இதில் ஜாதி இல்லை, டினாமினேஷன் இல்லை. இந்த பாடல்களுக்கும் வந்து இது வந்து ஆர்சியோட பாட்டு, இது சிஎஸ்ஐயோட பாட்டு, இது பென்டகாஸ்ட் பாட்டு, இது ஜெஹோவா, இதெல்லாம் இந்த கன்றாவிலாம் எதுவுமே கிடையாது. இந்த உலகமே இயேசுக்கு தான் சொந்தம். இந்த உலகத்தில் வந்து அதுவும் இந்தியாவிலேருந்து ஒரு பாட்டு, இவ்வளோ ஒரு அழகான பாட்டு போயிருக்குன்னு நினைக்கும் போது நிறைய இந்தியாவிலேருந்து பாடல்கள் போயிருக்கு. இன்ஃபேக்ட் நிறைய கவிதைகள் நான் இந்த ஆரம்பத்தில் யூடியூப் பண்ணும்போது பாரதியார் இயேசு பற்றி பாடினது, ஏகப்பட்ட விஷயங்களில் நான் வந்து நிறைய வீடியோஸ் ஏற்கனவே பண்ணியிருக்கேன். பட் இந்த வீடியோ பர்டிகுலராக இந்த ஒரு சாங்குக்கு, உலகம் என் பின்னால் சிலுவை என் முன்னால், வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பாட்டுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு உண்மை சம்பவம், ஒரு உண்மை கதை. இது எங்கே ஆரம்பிக்குதுன்னா, நம்ம இந்தியாவில் ஆசாம்ன்ற ஊரில் ஒரு நார்த் ஈஸ்டில் வந்து ஒரு சின்ன ஒரு வில்லேஜ், ஒரு ரொம்ப சின்ன வில்லேஜ்னு சொல்கிறத விட ட்ரைபு, பழங்குடி மக்கள், அப்போ வந்து இந்த மலைவாழ் மக்கள் இருக்காங்கல்ல, ஆல்மோஸ்ட் ஆதிவாசிகள் மாதிரி தான். ஓகேவா? இப்போ நீங்கள் வந்து இப்போவும் நம்ம ஊரில் நிறைய பேர் இருக்கிறாங்க. நார்த் இந்தியாவில் நிறைய இருக்குது. நீங்கள் வந்து இப்போ ஊட்டியோ அந்த பக்கம்லாம் போனீங்கன்னா படுகாஸ் அப்படின்வாங்க. மலைக்கு மேலே இன்னும் அவங்க வந்து அந்த ட்ரெடிஷனில் இருக்கிறவங்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்குன்னு ஒரு ட்ரெடிஷன் அவங்க. பட் இன்னும் ஒரு 100-150 வருஷத்துக்கு முன்னாடிலாம் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி இருந்தாங்க. இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம அந்தமான் ஐலாண்ட் தாண்டி போனோன்னா அந்த செஞ்சுரி ஐலாண்டுன்னு ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன், செஞ்சுரி ஐலாண்ட் நினைக்கிற பேர். அங்கே பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் வந்து மனிதர்களே போக முடியாத ஒரு சில ட்ரைப்லாம் இருக்காங்க. உள்ளே போனால் அவங்கள ஏற்றுக்க மாட்டாங்க. இயேசுவை பற்றி ஒருத்தர் சொல்ல போகும்போது கூட நம்மளுக்கு அந்த விஷயம்லாம் தெரியும். ஸோ இந்த மாதிரி அக்ரெசிவ் பீப்புள் இன்னும் இருக்காங்க. அக்ரெசிவ் பீப்புள் இவங்களை வந்து நம்ம ஊர்லேயும் இருக்கிறாங்க. இது வந்து நான் சொல்கிறது ஒரு 100-150 வருஷத்துக்கு முன்னாடி, 200 வருஷத்துக்கு முன்னாடி ஆசாமில் இந்த ட்ரைப், இந்த ஆசாமில் இந்த ட்ரைபோட பேர் காரோ.
GARO, காரோ அப்படின்னு ஒரு ட்ரைபு. இந்த ட்ரைப் எப்படின்னா, யூஸ்வலாக ட்ரைப்னா அதுக்கு ஒரு தலைவர் இருப்பார். இவங்க வந்து வில்லு, அம்பு, குத்திட்டி, கத்தி இந்த மாதிரி தான் இருப்பாங்க. இவங்கெல்லாம் வந்து இந்த அப்பக்கலிப்டோன்னு மெல் கிப்சன் படம் வந்து பார்த்துருக்கீங்களே, அந்த மாதிரி இருந்தவங்க. அவங்க ட்ரைபில் வந்து ஒரு நபரோட கடைசி வார்த்தை, அவரோட கடைசி வார்த்தை தான் இந்த பாட்டோட லிரிக்ஸ். ஐ ஹவ் டிசைட் டு ஃபாலோ ஜீசஸ், நோ டர்னிங் பேக். இயேசுவின் பின்னாலே போக நான் துணிந்தேன், பின்னோக்கே நான் என்ற வார்த்தை இருக்குல்ல, இந்த மனுஷன் அவர் பாஷையில் பேசின கடைசி வார்த்தை தான் இந்த பாட்டோட லிரிக்ஸ். கேட்கும் போது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல? வாங்க இன்னும் உள்ளே கொஞ்சம் போவோம். ஸோ இந்த காரோ மக்கள், இந்த காரோ ட்ரைபு, இந்த பழங்குடியினர், இந்த மலைவாசி மக்கள் வந்து ரொம்ப கோவக்காரங்க. அவங்களுக்கு சண்டை, அக்ரெசிவ் வாரியர்ஸ். அவங்க கத்தியும் ஈட்டியும் வில்லும் அம்பும் வச்சு அப்படியே அந்த அப்பக்கலிப்ட படத்தில் வர மாதிரி தான். இவங்களுக்குன்னு வந்து அவங்களோட ஒரு சாமிகள் இருக்கும், அவங்களோட வந்து அந்த 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 இதெல்லாம் இருக்கும். அவங்களுக்கு தெரியாது இல்லையா? ஸோ அதை ஃபாலோ பண்ணிட்டு இருந்த மக்கள் ஆப்போசிட் டெரிட்டரியிலேருந்து ஒருத்தனையும் வர முடியாது. இப்போ நம்மலாம் இப்படி இப்போ என்ன படுத்துக்கோங்களேன், நம்ம வீட்டில் ஸ்கூலில் வாங்கின கப்பு, சர்டிஃபிகேட்டு இதெல்லாம் வீட்டில் மாட்டி வைப்போம். இப்போ என் வீட்டில் பார்த்திங்கன்னா, நான் ஆக்டிங்கில் வாங்கின ஷீல்டு, நான் நடித்த படங்கள் சீரியலோட ஷீல்டு அதெல்லாம் கொடுப்பாங்க. ஸ்கூலில் கப்பு கிப்பெலாம் வாங்கலை, நம்மளை படிப்பில் 0னால அதெல்லாம் எதுவும் இல்லை. ஸோ ஆக்டிங்கில் கொடுத்து தான் நான் என் வீட்டில் வச்சுருப்பேன். எங்கள் அப்பா வீட்டில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஷீல்ட்ஸ் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 1000 படம் பண்ணனால வீடு ஃபுல்லாக ஷீல்டாக இருக்கும். இது வந்து நம்ம வந்து ஒரு அலங்கார பொருளாக நம்ம பண்ண சாதனையாக நினச்சி நம்ம வைப்போம். இந்த காரோ மக்கள் வீட்டில் என்ன தெரியுமா இருக்கும்? எதிரிங்களோட தலை இருக்கும். அந்த தலையை தான் அவங்க யார் வீட்டில் அதிகமான தலைகள் இருக்கோ அவங்க அத்தனை பேரை கொண்டு இருக்காங்க, அவங்க பெரிய ஆள், அதுதான் அவங்களோட பெருமை. அப்போ யாராவது அவங்களுக்கு எதிர்த்து பேசினாங்களோ, யாராவது அவங்க டெரிட்டரிக்குள்ளே வந்தாங்களோ, அவங்க எல்லைக்குள்ளே வந்தாங்களோ, அவங்கள கொன்று அவங்க தலையை வெட்டி வீட்டில் மாட்டி வச்சுருவாங்க, ஷோகேஸில் வைக்கிற மாதிரி வச்சுருவாங்க. இப்படிப்பட்ட மக்கள்கிட்ட போய் இப்படிப்பட்ட மக்களோட மனநிலைமை எப்படி இருக்கும், அவங்க எவ்வளோ கோவக்காரங்களாக இருப்பாங்க. ஸோ இங்கே என்ன நடக்குதுன்னா, அந்த டைமில் வந்து மிஷினரிஸ் நிறைய பேர் வெளிநாட்டிலேருந்து நம்ம ஊருக்கு வராங்க. மிஷினரிஸ்ன்னு பார்த்திங்கன்னா, அப்போது அமெரிக்காவில் இருந்தாலும் சரி, ஜெர்மனில் இருந்தாலும் சரி, அது வந்து டச் கண்ட்ரியில் இருந்தாலும் சரி, போர்ச்சுகீஸில் இருந்தாலும் சரி, இவங்கெல்லாம் ஏன் வந்தாங்கன்னா, நம்ம ஒரு மிக்ஸ் பண்ணிக்கிறோம். வணிகம் பண்ணுறதுக்காக இங்கே வந்தவங்க சில பேர், ஓகேவா? ஆனால் இங்கே மிஷினரிஸாக மற்றவங்களுக்கு உதவணும்னு, இயேசுவை பற்றி சொல்லணும்னு வந்தவங்க பல பேர். அவங்களையும் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இவங்களையும் மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. மிஷினரிஸ்ன்றவங்க இங்கே இருக்க சொத்தையும் நம்ம நாட்டோட இதை சுரண்டுறதுக்காக அவங்க வரல. அது ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, அது வேறு. இவங்கெல்லாம் வந்து உலகம் எல்லா இடத்துலையும் போய் அங்கே ரோடு போடுறது, ஃப்ரீ ஸ்கூல்ஸ் கொடுக்கறது. இப்போ நம்ம நார்த் இந்தியாவிலும் நிறையா இருக்குது. நம்ம சைடு சவுத் இந்தியாவில் பார்த்திங்கன்னா, ஸ்பெசிஃபிக்காக நம்மளுக்கு இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா தரங்கம்பாடியில் நிறைய மிஷினரிஸ் வந்தாங்க. அவங்களாம் இங்கே வந்து தன்னோட சொத்தை விற்று இங்கே இருக்கவங்களுக்கு ரோடு போட்டு கொடுக்குறது, வீடு கட்டி கொடுக்குறது, ஸ்கூல் கட்டி கொடுக்குறது, ஹாஸ்பிட்டல்ஸ் கட்டி கொடுக்குறது. இங்கே வந்து தீண்டாமல் இருந்த நேரம், இங்கே ஒரு பர்டிகுலர் ஜாதி தான் மேல் ஜாதின்னு இருந்த காலம், பெண்கள் மாறாப்பு போடக்கூடாதுன்ற காலம், கணவன் இறந்துட்டால் மனைவி உடல் கட்டை ஏறணுன்ற காரணம், இப்படியே இருந்ததை வந்து இவங்களாம் மாற்றினாங்க. அம்மை போட்டால் வந்து அதுக்கு மருந்து கிடையாது, அது சாமி எடுத்துக்குன்னு சொன்ன காலம், இங்கே சிக்கன் பாக்ஸுக்கு மருந்து கண்டுபிடிச்சது, இங்கே ஹாஸ்பிட்டல் கட்டினது, வேலூர் சிஎம்சி. இங்கே வந்து கொஞ்சம் ஹிஸ்ட்ரியை நம்ம பார்க்கணும். வெள்ளைக்காரங்க சுரண்டத்துக்காக வந்தாங்க, இந்த நாட்டோட சுரண்டத்துக்காக வந்த ஒரு கும்பல் இருக்குது. நல்லது பண்ணுறதுக்காக வந்தவங்க தான் மிஷினரிஸையும் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியும் மிக்ஸ் பண்ணிக்கக்கூடாது. ஏசப்பா காலத்துலேயும் அப்படி தான், எல்லாம் உலகமெல்லாம் போய் சுவிசேஷத்தை சொன்னாங்க. ஸோ இந்த உலகன்றதில் வந்து இயேசுவோட சீச்சர்களும் அன்னிலேருந்து ஆரம்பித்து ஒவ்வொரு மூளைக்கு போய் அந்த என்ன பாஷையோ அதை கற்றுக்கிட்டு அங்கே கஷ்டப்பட்டு தாங்கிட்ட இருந்ததை கொடுத்து தான் இயேசுவை பற்றி சொன்னாங்க. இன்றைக்கி இருக்க சில பல கிறிஸ்தவர்கள் வாங்க பழகிட்டாங்கன்னு இயேசு பெரியும் கெடுத்து, மிஷினரிஸ் பெரியும் கெடுத்து, இன்றைக்கி இருக்க எஜுகேஷன், இன்றைக்கி இருக்க ஸ்கூல்ஸ் எல்லாத்தையும் பணமாக்கி இன்றைக்கி வந்து அது வணிகமாகிடுச்சு, இன்றைக்கி வந்து அது பிஸ்னஸ் ஆகிடுச்சு. ஆனால் ஆரம்ப காலத்தில் இந்த மிஷினரிஸ் அதுக்காக வரல, எல்லாருக்கும் கொடுக்கணும் தான், கன்வெர்ட் பண்ணுறதுக்காக இங்கே வரல. கன்வெர்ட் பண்ணால் இங்கே வந்து எல்லோரும் அப்படி தான் நினைக்கிறாங்க. இப்போ நான் சில வீடியோலாம் போட்டால், நீ கன்வெர்ட் பண்ணி எவ்வளோ பணம் வாங்கினோன்னு, நான் வேலை பார்க்குறேன், எனக்கு யாரும் இங்கே பணம்லாம் வாங்கி ஒரு 4-5 பரதேசி பசங்க பண்ணுறதுனால மற்றவங்க எல்லாத்தையும் வந்து ஜெனரலைஸ் பண்ணுறது தவறு. ஸோ இப்படி மிஷினரிஸ் போன இந்த டைமில் இப்படிப்பட்ட ஒரு மிஷினரி வந்து அந்த காரோ அந்த ட்ரைபுக்குள்ளே போகிறாங்க. ஆஸ் யூஷுவல் உள்ளே போனால் வெல்கம் கிடையாது, வெட்டி தலையை தொங்க விட்டுருவாங்க. அவங்கள வந்து உள்ளே
உள்ளேயே விடல, எவ்வளவோ கஷ்டப்படுறாங்க. அதில் ஒரு நபர் மட்டும் அந்த காரோ ட்ரைபில் இருக்க அந்த பழங்குடி மக்கள்கிட்ட, அந்த ஆதிவாசி மக்கள்கிட்ட ஒரே ஒருத்தர்கிட்ட பேசும்போது அவர் மனசு தொடப்படுது. ஸோ நம்ம எத்தனை பேர்கிட்ட சொன்னோம், எத்தனை பேர் தொட்டாங்களா ஏசப்பாவோட. இன்றைக்கி வந்து அது வணிகமாகிடுச்சு, இன்றைக்கி வந்து அது பிஸ்னஸ் ஆகிடுச்சு. ஆனால் ஆரம்ப காலத்தில் இந்த மிஷினரிஸ் அதுக்காக வரல, எல்லாருக்கும் கொடுக்கணும் தான், கன்வெர்ட் பண்ணுறதுக்காக இங்கே வரல. கன்வெர்ட் பண்ணால் இங்கே வந்து எல்லோரும் அப்படி தான் நினைக்கிறாங்க. இப்போ நான் சில வீடியோலாம் போட்டால் நீ கன்வெர்ட் பண்ணி எவ்வளோடா பணம் வாங்கினோன்னு, நான் வேலை பார்க்குறேன், எனக்கு யாரும் இங்கே பணம்லாம் வாங்கி ஒரு 4-5 பரதேசி பசங்க பண்ணுறதுனால மற்றவங்க எல்லாத்தையும் வந்து ஜெனரலைஸ் பண்ணுறது தவறு. ஸோ இப்படி மிஷினரிஸ் போன இந்த டைமில் இப்படிப்பட்ட ஒரு மிஷினரி வந்து அந்த காரோ அந்த ட்ரைபுக்குள்ளே போகிறாங்க. ஆஸ் யூஷுவல் உள்ளே போனால் வெல்கம் கிடையாது, வெட்டி தலையை தொங்க விட்டுருவாங்க. அவங்கள வந்து உள்ளே விடல, எவ்வளவோ கஷ்டப்படுறாங்க. அதில் ஒரு நபர் மட்டும் அந்த காரோ ட்ரைபில் இருக்க அந்த பழங்குடி மக்கள்கிட்ட, அந்த ஆதிவாசி மக்கள்கிட்ட ஒரே ஒருத்தர்கிட்ட பேசும்போது அவர் மனசு தொடப்படுது. ஸோ நம்ம எத்தனை பேர்கிட்ட சொன்னோம், எத்தனை பேர் தொட்டாங்களா ஏசப்பாவோட பிளானே வேறு தான். நீ 1,00,000 பேர்கிட்ட நீ போய் பேசிலாம் பிரயோஜனம் கிடையாது. அதில் ஒருவன் தொடப்பட்டாலும் அதுதான் நம்மளோட பொக்கிஷம். அந்த காரோ ட்ரைப்லேருந்து ஒரே ஒரு நபர், அந்த நபரோட பேர் நாக்சிங், NOKSING, நாக்சிங் என்ற நபர் இயேசை பற்றி சொன்னோன்னா அவருக்கு இயேசுவை ஏற்றுக்கிறாரு. அது எவ்வளோ கஷ்டம், அந்த மிஷினரி எந்த லாங்குவேஜில் சொல்லியிருப்பார், எப்படி அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும், இதெல்லாம் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த காலத்தில் மிஷினரிஸ் பண்ணாங்கன்றது தான். அந்த நாக்சிங்ன்ற மனுஷன் தொட்டப்பட்டோன்னே அவரோட மனைவி 2 குட்டி பசங்க அவங்களும் தொடப்படுறாங்க. அந்த குடும்பம் மட்டும் இயேசுவை ஏற்றுக்குது. அந்த குடும்பம் இயேசுவை ஏற்றுக்கிட்டோன்னே அந்த காரோ ட்ரைபோட தலைவன் சும்மா இருப்பானா, இல்லை அந்த மக்கள் தான் சும்மா இருப்பாங்களா? ஏற்கனவே தலையை வெட்டுற கும்பல், அவங்களுக்குன்னு சில சாங்கியங்கள், சில சம்பிரதாயங்கள், சில சாமிகள்லாம் இருக்கும். அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க சொல்கிறேன். ஸோ இந்த மிஷினரி வந்து நாக்சிங் கிட்ட ஏசப்பை பற்றி சொல்லிவிட்டு அவர் ஊருக்கு போயிடுறாரு. அவர் நல்ல வேலை, இல்லைன்னா அவரை பிடிச்சி அவர் தலையை வெட்டி வீட்டுக்குள்ளே மாட்டியிருப்பாங்க ஷீல்டுக்கு பதிலாக. அவர் எஸ்கேப் ஆகிட்டார். நாக்சிங்க்கு வந்து இயேசுவை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நாக்சிங்கோட குடும்பத்துக்கு ரொம்ப இயேசுவை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நாக்சிங் வந்து அந்த விஷயத்தை தனக்குள்ளே மட்டும் வச்சுக்காமல் அடுத்தவங்ககிட்டையும் சொல்கிறாரு. இப்போ எங்ககிட்டலாம் சொல்கிறீங்களா, என்ன எங்கே பார்த்தாலும் ஏசுன்னு போயிட்டு டமார் அடிச்சுன்னுக்கிறேன், என்ன காசு வாங்கிட்டியா அப்படின்னு. அந்த சந்தோஷம் நம்மளுக்கு மட்டும் இருக்கக்கூடாது, எல்லாருக்கும் சொல்லணுன்றதுக்காக நாக்சிங் எல்லாருக்கிட்டையும் போய் சொல்கிறாப்புல. இன்றைக்கி இருக்கிறவங்க மாதிரி வந்து இயேசு பற்றி சொல்லிவிட்டு காணிக்கை வாங்கிட்டு அப்படிலாம் இல்லை. வெளியே போய் இப்போ எப்படி பஸ் ஸ்டாண்ட்லேயும் ரயில்வே ஸ்டேஷன்லேயும் ஹாஸ்பிட்டல்லையும் போய் இயேசு பற்றி சொல்லிவிட்டு வெளியே போய் சர்ச்சுக்குள்ளே உக்காந்துட்டு இல்லை, வெளியே போய் இயேசு பற்றி சொல்லி எல்லார்கிட்டையும் அடி வாங்கி திட்டு வாங்கிட்டு இருக்கிற உண்மையான இயேசுவோட சீஷர்கள், வேலைக்காரங்க, எப்படி ஊழியர்கள், நீங்கள் எப்படி வேணால் சொல்லலாம். அந்த மாதிரி நாக்சிங் எல்லார்கிட்டையும் போய் இயேசு பற்றி சொல்கிறாரு. அந்த ஊரில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே இயேசுவை பிடிக்க ஆரம்பிச்சிருது. அந்த காரோ மக்களுக்கு எல்லாத்துக்குமே, அப்படியா இயேசுவா, ஆமாம்ப்பா இயேசு உலகத்தில் இருக்க எல்லாருக்காகவும் பிறந்திருக்காரு, அவர் நம்மளுக்காக தான் உயிரை விட்டார், அவருக்காக தான் ரத்தத்தை சிந்தினார், நம்மளுக்காக தான் ரத்தத்தை சிந்தினார், 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். இதெல்லாம் சொன்னோன்னே எல்லாருக்கும் வந்து அப்படியே காட்டு தீ மாதிரி இயேசுவோட அன்பு பரவ ஆரம்பிக்குது. இந்த ஒரு மனுஷங்கிட்டேருந்து அப்படியே பரவ ஆரம்பிக்குது. இதை கேள்விப்பட்டானா அந்த தலைவனுக்கு வந்து அந்த ட்ரைப் லீடருக்கு பயங்கர கடுப்பாகி ஊரை பஞ்சாயத்தை கூட்டுன்ட்டாப்புல. அவங்க ஊர் பஞ்சாயத்து மாதிரி. இப்போ அவங்க பாஷையில் வந்து ஒரு கண்ணாபின்னு திட்டுறாரு. நான் நம்ம புரியுற நம்ம பாஷையில் சொல்கிறேன். என்ன நாக்சிங் திமிரா உனக்கு? நம்ம சாமி யார், நம்மளோட முன்னோர் யார், நம்மளோட மக்கள் யார், நம்மளோட இது என்ன, நம்ம எந்த சாமியை கும்பிட்ருந்தோம், நம்ம மிருகத்தை கும்பிட்றோம், நம்மளை அந்த மிருகம் நம்மளை காப்பாற்றுது, அது நம்மளோட சாமி, அந்த வானத்தில் இருக்கிறது நம்மளோட சாமி, இது நம்மளோட சாமி, இதுதான் நம்மளோட இறந்து போனவங்க, நம்மளுக்கு முன்னாடி முன்னோர்கள், அவங்க தான் நம்ம சாமி. நீ என்னென்னா எங்கேயோ இருந்த ஒரு இயேசுவை பிடிச்சிட்டு கீசுன்னு சொல்லிட்டு இருக்கிற திமிரா உனக்கு அப்படின்னு கண்ணா அப்படின்னா அவனுக்கு கத்த ஆரம்பிக்கிறாரு. நாக்சிங் தான் மனைவி 2 பசங்க எல்லாத்தையும் கத்துறாரு. மரியாதையாக இயேசுலாம் கிடையாது, மறுதளிச்சிட்டேன், இயேசுலாம் கிடையாது, நம்ம சாமி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒழுங்காக வேலையை பாரு அப்படின்னோடனே, எல்லாருக்கு முன்னாடி சொல்லு, மன்னிப்பு கேட்டு இயேசுலாம் கிடையாது, நம்ம சாமி தான் சொல்லு அப்படின்னோடனே நாக்சிங் சொல்கிறாப்புல, நோ, ஐ ஹவ் டிசைடட் டு ஃபாலோ ஜீசஸ். நான் ஜீசஸை ஃபாலோ பண்ணணுன்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு அவங்க பாஷையில் சொன்னோன்னே இந்த ஆளுக்கு செம்ம கடுப்பாயிடுச்சு. என்னடா சொல்லிட்டுருக்குற? ஏய் நாக்சிங், மரியாதையாக சொல்லன்னு வச்சுக்கோயேன், பார்க்குறாப்புல ஒரு 2 பசங்களை இங்கேயே கொண்டுருவேண்டா சொல்கிறா. இல்லைங்க, நான் ஜீசஸை ஃபாலோ பண்ண முடிவு பண்ணிட்டேங்க, ஐ ஹவ் டிசைடட் டு ஃபாலோ ஜீசஸ் அப்படின்றாப்புல.
இந்த ஆளுக்கு வந்த கோபத்தில் இத்தனை பேருக்கு முன்னாடி வந்து எதிர்த்து பேசணுன்னா கடுப்பாகி அந்த கோபத்தில் அந்த அந்த ஸ்பிளிட் செகண்டில் கொல்லுடா பையனை அப்படின்னு எல்லாம் அம்பு ஈட்டி எடுத்து சர்ன்னு அடித்து 2 பசங்களை ஸ்பாட்டில் கொண்டுட்டானுங்க. அடித்து ஃபுல்லாக அம்பு கிம்பெலாம் போட்டு ஸ்பாட் அந்த 2 பசங்களை கொண்டுட்டாங்க. கொண்டு கிடக்கிறான். 2 குழந்தைங்க செத்து கிடக்குது. நாக்சிங் அப்படியே பார்க்குறான். அவங்க மனைவி கதறி அழுகுது. இவனுக்கு வந்து அந்த 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 அவன் வந்து பேயை கும்பிட்றவனாச்சே, அவனுக்கு கோபம் போகுமா? என்னடா பாத்தியா, உன்னோட பிடிவாதனால 2 குழந்தைங்க செத்து போச்சு, பரவாயில்ல, அப்புறம் 2 குழந்தைங்க பெற்றுக்கலாம், 100 குழந்தை கூட பெற்றுக்கலாம், புரியுதா? இப்போ சொல்லு, இயேசுவை நான் மறுதலிக்கிறேன்னு சொல்லு. நாக்சிங் அந்த சோகத்துலேயும் ஐ ஹவ் டிசைடட் டு ஃபாலோ ஜீசஸ். நான் இயேசுவை வந்து ஃபாலோ பண்ணணுன்னு முடிவு பண்ணிட்டேன். இவனுக்கு வந்து அசிங்கம் ஆகுது அத்தனை பேருக்கு முன்னாடி. அவன் பொட்டாட்டி கொள்ளுங்கடா அப்படின்னா அம்பு அடிக்கிறானுங்க, வீட்டையை வீசுகிறானுங்க, மனைவியும் கொண்டுட்டானுங்க. நாக்சிங்க்கு முன்னாடி 2 குழந்தைங்க செத்துப்போன மனைவி. அந்த தலைவன் சொல்கிறான், டேய் லாஸ்ட் சான்ஸ் சொல்கிறான், நீ அது உயிர் படைச்சிக்கோ, சொல்லு, ஏசுலாம் கிடையாதுன்னு சொல்லு, சொல்கிறா அப்படின்னோடனே அந்த ஊரே அப்படி பார்க்குது. இல்லைங்க, இயேசு தான் உண்மையான தெய்வம். அவர் உங்களுக்காக எனக்காக ரத்தத்தை செஞ்சுருக்காரு, உங்களுக்காக எனக்காக உயிரை கொடுத்துருக்காரு. அவரை ஃபாலோ பண்ண நான் டிசைட் பண்ணிட்டேன். நோ டர்னிங் பேக். நான் பின்னோக்கி போக மாட்டேன் சொல்லி வாயை மூடுறதுக்குள்ளே நாக்சிங் உடம்புல 100கணக்கான அம்புகள் ஈட்டிகள் குத்தி கொண்டுட்டாங்க. அப்படியே இந்த 3 டெட் பாடி கிடக்குது. நாக்சிங், தன் மனைவி, 2 பிள்ளைங்க. அந்த ஊரே அப்படியே சைலண்ட்டாக இருக்குது. அப்படியே அந்த கோவத்திலேயே உட்காந்துருக்கானுங்க. 1000 தான் இது வரைக்கும் எதிரிங்க தான் தலையை வெட்டியிருக்கானுங்க. தன்னோட மக்களில் ஒருத்தனை இவங்களே கொண்டுட்டாங்கன்ற ஒரு கில்ட்டும் அந்த 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 ஆளுக்கு வருது. வந்தோன்னு அப்படியே பார்த்துட்டே இருக்கான். என்ன மிராக்கள் நடக்குதோ என்னன்னு தெரியல. அவன் கண்ணிலேருந்து ஒரு சொட்டு கண்ணீர். 1000 தான் இருந்தாலும் எதிரிகளை கொண்டு சாய்ச்சவங்க, தான் ஊரில் இருந்தவன், தான் கண்ணுக்கு முன்னாடி 2 குழந்தைங்க செத்து கிடக்குது. கோவத்தில் நம்ம டக்குன்னு இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு லைட்டாக அந்த ஆள் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த ட்ரைபல் லீடர் எல்லோரும், இந்த மக்கள் எல்லாருமே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எதிரி சாகிறதுக்கும் தான் ஊரில் தன்னுக்கு தெரிஞ்ச ஒருத்தன் சாகிறதுக்கு ஒரு வித்தியாசம் இருக்குது இல்லையா? அப்படி இருக்கும்போது அவனுக்குள்ளே ஒரு கேள்வி வருது. இவன் சின்ன வயசுலேருந்து எனக்கு தெரிஞ்ச குடும்பம், இந்த நாக்சிங்ன்றவனை எனக்கு குழந்தைலேருந்து தெரியும், இந்த ஊரை தெரியும், நம்ம கூட இருந்தவன், ஏன் எங்கேயோ ஒருத்தர் இருந்த இயேசுவை பற்றி இவன் ஏன் சொல்லணும்? அந்த இயேசுக்காக இவனும் இவன் மனைவியும் இவங்க 2 குழந்தைங்களும் யார் வாயிலையும் இல்லை எங்களுக்கு இயேசு வேணாம் அப்படின்னு ஏன் சொல்லலை? என்ன காரணம்? அப்போது அந்த இயேசு உண்மையான தெய்வமா அப்படின்னு அவங்கக்கிட்ட ஒரு ஒரு சின்ன ஸ்பார்க்லேருந்து ஆரம்பித்து ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு உண்மை தெரிய ஆரம்பிக்குது. நாக்சிங் உயிர் கொடுத்தது ஒரு உண்மையான கடவுளுக்காக. அந்த கடவுளை உயிர்த்தெழுந்த மாதிரி நாக்சிங்கும் உயிர்த்தெழுதுவான். இப்படி அவங்களுக்கு நிறைய விஷயங்களுக்கு புரிய ஆரம்பிக்குது. இவங்க எல்லாருமே ஏற்கனவே நாக்சிங் இயேசை பற்றி அங்கே நிறைய பேருக்கு சொல்லியிருந்தாங்கல்ல, அவங்க எல்லாருமே பேசி எல்லாருக்கும் என்ன ஆகிடுது, இந்த சாக்ரிஃபைஸ் வந்து அவங்களை டோட்டலாக மாற்றிடுது. இந்த ஒரு மனுஷனோட சாக்ரிஃபைஸ். எங்கேருந்தோ வந்த ஒரு மிஷினரி இங்கே வந்து நாக்சிங்ன்ற ஒரு மனுஷனை தொட்டு, அந்த மனுஷன் வந்து இயேசுவோட தொடப்பட்டு, அந்த ட்ரைபில் இருக்கவங்க எல்லாரும் தொடப்பட்டு, கடைசியில் அந்த ட்ரைபில் இருக்க அத்தனை பேரும் இயேசுவோட தொடப்பட்டாங்க. ஒரு மனுஷனோட சாக்ரிஃபைஸ், ஃபஸ்ட்டு சாக்ரிஃபைஸ் இயேசு. அந்த இயேசு அந்த அந்த ஒரு உண்மையான தெய்வம் பண்ண சாக்ரிஃபைஸ்னால இந்த உலகமே ரட்சிக்கப்பட்டிருக்கு. இந்த நாக்சிங், இந்த மனுஷனோட சாக்ரிஃபைஸ் அந்த ட்ரைபை எல்லாத்தையும் தொட ஆரம்பிச்சிது. ஓ, இப்படி தான் இயேசுவும் உயிரை கொடுத்துருக்காரு, நம்மளுக்காக கொடுத்துருக்காரு அப்படின்ட்டு இயேசுவை பற்றி இவங்க வந்து உண்மையை ஏற்றுக்க ஆரம்பிச்சுக்கிறாங்க. இப்படி தான் நம்ம ஒவ்வொருத்தரும் நமக்காக உயிரை கொடுத்த இயேசு, நம்மளுக்காக உயிரை கொடுத்த இயேசு, அவருக்காக நம்மளும் உயிரை கொடுக்க தயாராக இருக்கணும். இப்படி ஒவ்வொரு நபரோட சாக்ரிஃபைஸில் தான் இன்றைக்கி நம்ம கையில் பைபிள் இருக்குது. இன்றைக்கி இயேசு பற்றி நிறையா பேருக்கு தெரியுது. ஆனால் நம்ம அது தெரிஞ்சிக்காமல் நம்ம ஏசி ரூமில் உட்காந்துக்கிட்டு பாட்டு பாடிட்டு நம்ம சர்ச்சுக்குள்ளே உட்காந்துட்டுருக்குறோம். இது சொன்னால் நிறைய பேருக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஓகே, நாக்சிங்கோட கடைசி வார்த்தைகள்,
ஐ ஹவ் டிசைடட் டு ஃபாலோ ஜீசஸ், நோ டர்னிங் பேக். அவங்க பாஷையில் இருக்கு இல்லையா, அந்த வார்த்தை அவங்களுக்கு வந்து மனசில் ஆணி அடித்த மாதிரி அப்படி ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. எல்லார் மனசுலேயும் அந்த வார்த்தை, அவன் கடைசி வார்த்தை ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அந்த வார்த்தை அவங்க மைண்டை விட்டு போகவே இல்லை. அந்த தலைவர் இருந்து அந்த ட்ரைபில் இருக்க ஒவ்வொருத்தர்கிட்டையும் போகவே இல்லை. பிற்காலத்தில் அந்த வேர்டு தான் பாட்டாக கன்வெர்ட் ஆகுது, ஒரு ஹிம்மாக கன்வெர்ட் ஆகுது. அதை மாற்றுறாங்க. அந்த 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 அவனோட கடைசி வார்த்தையை பாடல்களாக மாறுது. இட் இஸ் பிலீவ்டு. என்ன நம்பப்படுதுன்னா, அந்த நாக் சிங்கோட வார்த்தைகளை கோர்வையாக கவிதையாக பாட்டாக மாற்றினது சாது சுந்தர் சிங் அப்படின்றது. ஏன்னா நார்த் இந்தியா சைட்லலாம் அப்போ சாது சுந்தர் சிங் தான் இன்ஃபேக்ட் அவர் வந்து பாட்டு பாடி தான் ஊழியம் பண்ணுவார்லாம் நான் படிச்சிருக்கேன். அவர் தான் ஊராக போவார், கிராமமாக போவார். அவருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு அவர் ஃபார்ம் பண்ணி அந்த பாட்டுக்கு ஆசாம் அப்படின்ற பேர் வைக்கிறாங்க. இதுதான் அந்த பாடலோட ஹிஸ்ட்ரி. எங்கேருந்தோ ஆரம்பித்து எங்கேயோ போய் அந்த பாடல் ஹிஸ்ட்ரியாக மாறுது. அந்த பாட்டு டியூன் போட்டு அவங்க லாங்குவேஜ்லையும் எல்லா ஹிந்தி லாங்குவேஜ்லேயும் மாறுது. இப்போ இந்த பாட்டு இந்த ஆசாம்லேருந்து அங்கே போகுது, எங்கே, வெஸ்டர்ன் கண்ட்ரிக்கு. அது எப்படி தெரியுமா? அதுக்கப்புறம் பல வருஷங்களுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா, சைமன் மாராக் அவர் வந்து ஆசாம் ஜாரத் அப்படின்ற ஊரில் இருக்கிறவர் இந்த சாங்கை இங்கிலீஷில் மற்ற எல்லா லாங்குவேஜஸையும் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் வில்லியம் ஜென்சிங் ரெனால்ட்ஸ் அப்படின்றவர், இவர் வந்து இந்த ஹிம்ஸ் எடிட் பண்ணுற ஒருத்தர். அவர் இந்த சாங்கை வந்து எடிட் பண்ணி அந்த பாட்டை எழுதி பாட்டை மறுபடியும் இதெல்லாம் போட்டு அதுக்கு டியூன்லாம் போட்டு அந்த பாட்டை வெஸ்டர்ன் வாட்டிக்கல் அரேஞ்ச்மெண்ட்ஸ், மியூசிக் அரேஞ்ச்மெண்ட்ஸ்னுவாங்க, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வந்து அதுக்கு நோட்ஸ் கொடுக்கறது அவர் மாற்றி 1959 இந்த பாட்டு வந்து கிறிஸ்டியன் சர்ச்சஸ்குள்ளே இந்த பாட்டு வந்து போய் சேருது. ஸோ இந்த பாட்டுக்கு இவ்வளோ பெரிய ஹிஸ்ட்ரி இருக்குது. இன்றைக்கி நம்ம இந்த பாட்டை வந்து நம்ம பாடும்போது நம்ம எப்படி வந்து அந்த பாட்டை நம்ம அழகாக பாடுறோம்ல, உலகம் என் பின்னால் சிலுவை என் முன்னால், உலகம் என் பின்னால் சிலுவை என் முன்னால், பின்னோக்கே நான் I have decided to follow Jesus, I have decided to follow Jesus, no turning back. ஒரு பழங்குடி மக்களில் இருந்த ஒருத்தனோட வார்த்தை ஒரு பாட்டாக மாறி எங்கேயோ பிறந்த ஒரு நபர், அவர் வந்து அமெரிக்காவில் ஏதோ ஒரு மிஷினரியில் இருந்த ஒரு நபர், அவர் வந்து ஆசாமுக்கு வந்து அங்கே ஒரு ட்ரைபை தொட்டு, அங்கே ட்ரைபில் இருக்க ஒரு ஆளை தொட்டு அந்த மனுஷன் இந்த கடைசி வார்த்தையை சொல்லி இயேசுக்காக உயிரை விட்டு அந்த ஒரு பாட்டாக மாறி அந்த பாட்டு நம்ம ஊரில் மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியாவில் மட்டும் இல்லாமல் மறுபடியும் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ட்டு இந்த பாட்டு இவ்வளோ ஃபேமஸ் ஆகுதுன்னா இதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரே நபர் இயேசுவோட அன்பு. அதான் சொல்கிறேன், இன்றைக்கி நம்ம வந்து சில விஷயங்கள் தெரியாமல் ரொம்ப ஈஸியாக வந்து இயேசு வந்து ஃபாரின் காடு, அவர் வந்து அப்படி இப்படி இன்றைக்கி நம்ம பல விஷயங்களை வந்து எது ஃபாலோ பண்ணுறதில்ல. தேவையில்லாமல் இந்த வெஸ்டர்ன் கல்ச்சரை ஃபாலோ பண்ணுறேன்ட்டு இந்த கோட்டு சூட்டை மாட்டிக்கிட்டு வாயில் விளக்கணை தடவிக்கிட்டு ப்ரீச் பண்ணுறேன்ட்டு இந்த ஃபயர்ன்றாங்க. நான் இது வரைக்கும் பைபிளில் ஃபயர் ஜீசஸ் சொல்லி நான் பார்த்ததே இல்லை. இயேசுவின் நாமத்தினால நீ எந்திரிச்சு நட, இயேசுவின் நாமத்தினால அந்த சாத்தான் வெளியே போட்டோம், இயேசுவின் நாமத்தில் தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். எங்கேருந்து இந்த ஃபயர் வந்துச்சுன்னு எனக்கு தெரியவே இல்லை. ஐயோ இயேசுவே, ஏதாவது ஒரு இங்கே இப்போ ஒரு ஃபாரின் இது ஆள் யாராவது ஒருத்தர் பண்ணிட்டாங்கன்னா அவங்கள பார்த்து, ஆக்டருங்க நாங்களே வந்து ஷூட்டிங் போகும்போது கமல் மாதிரியோ ரஜினி சார் மாதிரியோ இல்லை ஏதாவது சிவாஜி மாதிரியோ ரஜினி மாதிரியோ எல்லாம் நடித்தா எங்கள் டேரக்டர் திட்டுவாங்க, எப்பா ஒன்றை மாதிரி நடி, அடுத்தவங்களை பார்த்து காப்பி அடிக்காத, புரியுதான்வாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்க ஊழியக்காரங்க ஃபாரின் மினிஸ்டர்ஸையும் பார்த்துட்டு அவங்க பேசுகிற வார்த்தை அவங்க போடுறதெல்லாம் பண்ணிவிட்டு, ஐயோ ஷேம் பப்பி ஷேம். சீரியஸாக சொல்கிறேன், இத்தனை மக்கள் இவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. ஸோ கன்க்ளூஷன் என்னென்னா, ஏசப்பா நினச்சா என்ன வேணால் நடக்கும். எங்கேயிருந்தோ யாரோ ஒருத்தர் அமைச்சு யாரோ ஒருத்தரை தொட்டு அந்த ஒரு நபர்னால் ஏசப்பாவோட நாம மகிமைப்படும். அவங்க யாராக வேணால் இருக்கலாம், படிச்சிருக்கணுன்ற அவசியம் கிடையாது, பைபிள் காலேஜ் போயிருக்கணுன்ற அவசியம் கிடையாது, அவனுக்கு வந்து அவன் ஆக்டராக இருக்கலாம், அவன் வந்து ஒரு ஆட்டோ ஓட்டுறவராக இருக்கலாம், இல்லை ரோட்டில் இருக்கிறவங்களா இருக்கலாம், கார்ப்பரேஷனில் வேலை செய்கிறவங்களா இருக்கலாம், எந்த வேலையை வேணால் பண்ணலாம். ஓகேவா? அதெல்லாம் வந்து இந்த வேலை நல்லது இந்த வேலை கெட்டதுன்றது நான் திருப்பி நான் சொல்லிகிட்டே இருக்க மாட்டேன். அதுக்கு நான் வந்து ஆர்கியூவும் பண்ண போகிறதில்ல. செய்கிறத நீ ஒழுங்காக செய்யணும், இயேசுக்காக அதை ஒழுங்காக செய்யணும், அவ்வளோதான். உன்னோட நோக்கம், உன்னோட இன்டென்ஷன் கரெக்டாக இருக்கணும், நீ பரிசுத்தமாக இருக்கணும், அவ்வளோதான். நீ கெட்டு போனால் எங்கே வேணாலும் கெட்டு போவேன்.
இன்றைக்கி அடேங்கப்பா, இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு ஷூட்டிங் கூட இருக்கிற ஆர்டிஸ்ட்டுங்களை நம்பி அனுப்பிச்சிடலாம். தப்பாக சொல்ல, சில வீடியோஸ்லாம் பார்க்குறேன். இப்போ வந்து நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், நான் சில சேனல்ஸ்லாம் வந்து சில விஷயங்களை வந்து வெளிச்சம் போட்டு காட்டுறது நல்லதுன்னு சொல்கிறேன். நல்லது. அவங்க வந்து சில விஷயங்களை யாருக்கும் தெரியாத விஷயங்கள்லாம் வந்து வறுத்து எடுக்கிறாங்கன்னா அது நான் வந்து இன்றைக்கி இவ்வளோ திரைக்கு பின்னால் இவ்வளோ அசிங்கங்கள் நடந்துட்டுருக்குன்னு அவங்க வெளியே காட்டுறாங்கிறது நான் நல்லதுன்னு தான் சொல்கிறேன். ஏன்னா ஏசப்பாவோட பெர்மிஷன் இல்லாமல் இப்படி ஒரு விஷயம் நடக்க வாய்ப்பே கிடையாது. நான் தான் சொல்கிறேன், நான் டீப்பாக இதுக்குள்ளே போக விரும்பலை. ஸோ நான் யாரையும் ஜஸ்டிஃபை பண்ணல, எதையுமே சொல்லலை. எது பண்ணாலும் இயேசுக்காக பண்ணுவோம். ஆனால் ஒன்று, நீ எந்த வேலை பண்ணாலும் சரி, நீ யாராக இருந்தாலும் சரி, உலகம் உன் பின்னால், இயேசு உன் முன்னால். உலகம் உன் பின்னால், சிலுவை உன் முன்னால். when you have decided to follow Jesus, நீ ஏசப்பாவை பின்பற்று, நீ வந்து அவரை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நீ டிசைட் பண்ணிட்டேன்னா ஏகப்பட்ட ட்ரிபுலேஷன்ஸ், ஏகப்பட்ட விஷயங்கள் வரும். எனக்கு இந்த ஒரு வாட்டி லீட் டாக்ஸில் போயிட்டு நான் வந்து ஏசப்பா பற்றி பேசினேன். அங்கே இருந்தவங்க எல்லாம் முக்கால்வாசி கிறிஸ்டியன்ஸு. அதை வந்து ஒரு நார்மல் சேனலில் போட்டிருந்தாங்க. அது வந்து கொஞ்சம் வைரல் ஆகிடுச்சு. ஆனால் ஒரு பக்கம் கிறிஸ்டியன்ஸ் என்னை திட்டுறாங்க, பாஸ்டருங்க திட்டுறாங்க. அத்தனை பேர் செக்யூலர், அதாவது நார்மல் பீப்புள், கிறிஸ்டியன்ஸ் இல்லாமல் இருக்கிற மற்றவங்க அசிங்கமாக என்னை கெட்ட வார்த்தையில் திட்டுறாங்க. அதில் ஒரு 300 கமெண்ட் வந்திருக்கு. அந்த 300 கமெண்ட்டில் கிட்டத்தட்ட 280 கமெண்ட் என்னை கெட்ட வார்த்தையில் தான் திட்டிருக்காங்க. நான் அதுக்கு வருத்தவே படல. ஏன்னா நான் கெட்ட வார்த்தை திட்டு வாங்குறது இயேசுவை பற்றி நான் வெளியே சொன்னதுக்காக. பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. இதெல்லாம் வந்து மற்றவங்க எவ்வளவோ இன்றைக்கி ஏசப்பாக்கா அடி வாங்குறாங்க, உயிரை விடுறாங்க, எவ்வளவோ பண்ணுறாங்க. அந்த மாதிரி உண்மையாக ஊழியம் பண்ணுறவங்களுக்கு முன்னாடி நான் அவங்களோட செருப்பில் இருக்க கால் தூசி தான் நினைக்கிறேன். நான் ஒரே ஒரு விஷயம், இயேசு நமக்கு முன்னாடி இருக்காருன்னா இந்த உலகம் நம்மளுக்கு பின்னாடி தான், அவ்வளோதான். ஓகேவா? இதனால் நம்ம ட்ரிபுலேஷன் வரும், நம்மளுக்கு திட்டு வாங்குவோம். அதெல்லாம் வந்து நம்ம தோளில் இருக்க ஸ்டார்னு நினச்சிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். ஏன்னா இயேசு எனக்காக உயிரை கொடுத்துருக்காரு, உங்களுக்காக உயிரை கொடுத்துருக்காரு. ஹிந்து, கிறிஸ்டின், முஸ்லீம்னு பார்க்கல. நீங்கள் என்ன நிறம், நீங்கள் என்ன ஜாதி, நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்கன்னா பார்க்கல. ஹி லவ்ஸ் யூ. யூ நோ வை? ஜீசஸ் லவ்ஸ் யூ அண்ட் ஐ லவ் யூ.